Hello everyone, welcome to Neat Preparation Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கான்செப்ட் வைஸ் தான் பார்க்க போறோம். இது கான்செப்ட் வைஸ் வீடியோ நம்பர் 4. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா லிமிட்டிங் ரீஏஜென்ட். அத பத்தினா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா அண்ட் ஒரு ரிவிஷன் மாதிரியான ஒரு கான்செப்ட் வைஸ் வீடியோ தான் இது. லெட்ஸ் பிகின். சோ லிமிட்டிங் ரீஏஜென்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன நான் இங்க எழுதுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் divided by stoichiometric coefficient. சரிங்களா, இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தரேன். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். லெட்ஸ் see the question now. 5 moles of A react with 20 moles of B. Calculate the number of moles of C formed. இப்போ இதுதான் அந்த ரியாக்ஷன். ஓகேவா? இது நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா 5 moles of A அது வந்து 20 moles of B ஓட ரியாக்ட் பண்ணுது. அப்ப எவ்வளவு moles of C வருது அப்படின்றத கொஸ்டின். கரெக்டா? இப்போ ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணீங்களா? இவங்களுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் 1, இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு 2 இருக்கு. அப்போ I can just say from the formula, இதுதான் அந்த ஃபார்முலா, ரைட்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்கு? ஏக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 5 டிவைடட் பை ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 1/1. கரெக்டா? அதே மாதிரி இங்க எவ்வளோ? இங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 20 டிவைடட் பை ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ 10. இப்போ இது ரெண்டுத்துல யாரு கம்மியா இருக்கா? இவங்க தான் கம்மியா இருக்காங்க. சோ இங்க நேம்லயே பாத்தீங்கன்னா லிமிட்டிங். சோ இங்க யார் லிமிட்டா இருக்காங்க? 5. அப்போ லிமிட்டிங் ரிஏஜென்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5. 5 இஸ் த லிமிட்டிங் ரிஏஜென்ட். 5 இருக்குதா லிமிட்டிங் ரிஏஜென்ட். அப்ப A தான் இது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் C வந்து இத பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ திஸ் இஸ் வாட் இஸ் த methodology to find the limiting reagents. இந்த கான்செப்ட் அதாவது எப்படின்னா நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னும் இல்ல, இப்போ நீங்க வந்து இட்லி சாம்பார் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து சாம்பார் வந்து நிறைய இருக்கு, ஆனா இட்லி பாருங்க, இட்லி வந்து 2 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் வந்து இட்லிய வந்து 2 சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா சாம்பார் இன்னும் மிச்சம் இருக்கும், ஆனா இட்லி இருக்காது. அப்ப இருக்கிறதுல யார் லிமிட்டா இருக்காங்களோ, கம்மியா இருக்காங்களோ அவங்கதான் வந்து யார் ஃபர்ஸ்ட் காலி ஆறாங்களோ அவங்கதான் நம்ம லிமிட்டிங் ஏஜென்ட் சொல்லுவோம். இதுதான் அந்த கான்செப்ட். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிங்கனாலே முக்கால்வாசி இந்த கொஸ்டின் நீங்க பண்ணிடலாம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த கான்செப்ட் வைத்து பார்க்கலாம். பாய்.